அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த சுத்த சன்மார்க்க நெறியினை பல்வேறு நூல் வடிவங்களிலே ஆக்கி தந்தவர் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தியானமும் தியாகமும் அனக வாழ்வு என்ற ஒரு அற்புதமான சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரை நூலினை வெளியிட்டிருந்தார்கள். அதில் இதுவரை 5 அத்தியாயங்கள் ஒலி வடிவிலே அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட்டன. இன்றைய நாளிலே அதற்கு அடுத்த அத்தியாயமாக தியானம் என்ற தலைப்பிட்ட அந்த அத்தியாயம் ஒலி வடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் தியானமும் தியாகமும் அனக வாழ்வு. ஆசிரியர் சுவாமி சரவணானந்தா அவர்கள், திண்டுக்கல். அத்தியாயம் 6, தலைப்பு தியானம். இத்தலைப்புக்கு முன் உள்ள தொழுகையும் தொண்டும் மிக அவசியமானவை ஆகும். ஆதலின் புறத்தளவில் குறிக்கப்பட்ட தொழுகையின் விளக்கம் மேலும் அகநிலைக்கு கொண்டு செல்லவும் பதிமயமாக ஒன்றிவிடச் செய்யவும் இந்த தியானம் என்ற தலைப்பு தனித்தெடுத்து விளக்க நேருகின்றது. இதுபோன்றே தொண்டின் விரிவுரை விளக்கமாகவே மேலே தியாகம் என்ற தலைப்பும் எடுத்து இயம்ப உள்ளதாம். இவ்விரு தலைப்புகளும் முன்போல் இரட்டையாக இருந்தும் விரிநிலை குறித்தே 2 தனி அத்தியாயமாக விளக்க நேருகின்றனவாம். முதலில் தியானத்தை விளக்குவாம். தியானம் தியாகம் இரண்டுமே வடமொழி சொற்கள் என கூறுவர் மொழி அறிவாளர்கள். அவை வடமொழியாய் இருப்பதால் அவை கொண்டு நற்பயன் காணலாகாதா? நாம் பயன் காண வேண்டும் என்பதுதான் நம் ஆன்றோர் நோக்கம். நம் மனோர் அகமை பொருளை உள்ளவாறு கண்டு கொண்டவர்கள் ஆவர். அந்த உண்மையை நன்கு வெளிப்படுத்தும் வகையில் தம் சொற்களை அமைத்துக் கொள்ளுகின்றார்கள். பிறர் மொழி எழுத்துக்களையும் சொற்களையும் கூட எடுத்து தமது அக உண்மை விளக்கத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுகின்றனர். இந்த அகப்பெரு விளக்கம் இவர்களுக்கேதான் உரியதாய் இருக்கின்றது. ஆகையால் இவர்கள் கண்ட அச்சொற்பொருள் விளக்கம் அதனை ஆதியில் வழங்கின மொழியினருக்கே அறியப்படாத ஒன்றாய் இருக்கின்றதாம். இவ்வுண்மையை விளக்க இந்த தியானம் தியாகம் என்ற 2 சொற்களையும் எடுத்துக்கொள்ளலாம். இவை போல் இன்னும் எத்தனையோ சொற்கள் நம் தமிழ் ஒளி பெற்று புது பொலிவடை அரும்பொருள் கொண்டு விளங்குகின்றனவாம். தியானம் தியாகம் என்ற சொற்களின் சாதாரண பொருள் இடையறா சிந்தனை, மாறா நினைவு, ஒருமை எண்ணம். இவைதான் தியானமாம். தன்னலம் கருதா கொடை, மனதார கொடுத்தல், பற்றின்றி வழங்கல் முதலியன தியாகமாக கூறப்படும். இக்கருத்தைத்தான் வட நூலார் கொண்டு இச்சொற்களை ஆக்கிக் கொண்டிருக்கின்றனர். தமிழனும் இவைகளை ஏற்றுக்கொண்டு விட்டதோடு இவற்றின் பொருளை மேலும் விரிவுபடுத்தி அக உண்மை குறிப்பையும் அனுபவ பயன் அடைவையும் கண்டுவிட்டான். எவ்வாறெனில் இவ்விரு சொற்களின் மேலே குறிக்கப்பட்ட பொருள் உபாய பொருள் என்பது இத்தமிழன் கூற்று. உபாய பொருளாவது உண்மையை வெளியிடாது குறிப்பு அடையாள மாத்திரமாய் உள்ள ஒரு பொருளுக்கு வழங்கப்படும் சொல்லாம். அப்படி இடையறா சிந்தனையை குறிக்க வந்த சொல்லே தியானம் என்பது கருத்தாம். இதுபோலத்தான் தியாகத்தின் உபாய பொருள்தான் மேலே குறிக்கப்பட்டிருப்பதாம். இவைகளின் உண்மை பொருள் யாதெனில் இடையறா சிந்தனையால் அகத்தே அறியப்படுவதும் தடையுறா கொடையால் புறத்தே அடையப்பெறுவதும் எவையோ அவைகளை உண்மை பொருளாய் காண்கின்றனர் தமிழர். ஆகவே இவன் காணும் உண்மை பொருள் தயாஞானமே தியானமாகவும் தயா யோகமே தியாகமாகவும் உள்ளனவாம். உள்ளிருக்கும் இறை மெய்ப்பொருள் தயவு ஒளிமயமாய் இருத்தலின் அதனை விளக்க ஆக்கப்பட்ட சொல்லை தியான வடிவாக கூடியதில் உண்மை உள்ளதாம். அத்தயவின் செயல்தான் புறத்தேயுள்ள உலகை தன்னோடு இணைத்துக் கொள்ளுகின்றதாம். ஆகவே அத்தயவு செயலையே தியாகம் என்ற தன் மெய்ப்பொருளாக அறிகின்றான். இந்த உண்மை பொருள் விளக்கம் தமிழனுக்கே புலனாகின்றது. இதற்கு மேலும் இவனுடைய அனுபவம் ஓங்குவதாய் இருக்கின்றதை இச்சொல்லின் அனுபவ பொருளாய் கொள்ளப்படும். அதில் இத்தியானம் எப்படி விளங்குகின்றது என்றால், மனிதன் தன்னையே அத்தயவு ஒளி அல்லது தியான வடிவாய் கண்டு அதுவாகி நிற்கின்றான்.
அப்படி இருந்து தயா அனுபவ வாழ்வில் தியாக வண்ணனமாய் திகழ்கின்றவன் ஆகின்றான். ஆகவே இத்தியான தியாகங்களின் நிறைபொருள் தமிழனேயன்றி பிறர் அறியா அரும்பொருள் பொருளாய் இருக்கின்றதாம். இவன் மூலமாகவே ஆரியர் முதல் எல்லோரும் இப்பொருளை அறிந்து ஏற்று பெரிய பயன் அடைதல் கூடும். அடுத்த தலைப்பு உலகிகளின் தியானம். தொழுவதும் பிரார்த்திப்பதும் போன்றே ஒரு வடிவை முன்னிலைப்படுத்தி துதித்தல், செபித்தல் முதலியனவும் செய்யப்படும். இவைகளில் எல்லாம் எண்ணம், சொல், தேகேந்திரிய உறுப்புகள் ஈடுபட்டு விளங்கும். மனம் சஞ்சலித்தலின்றி ஒடுங்கி நிற்கும் உபாயமாகவே இவைகள் புரியப்படுவனவாம். முடிவில் ஒரு குறிப்பிட்ட வடிவில், கருத்தில், குணத்தில், பொருளில் மட்டும் மன உணர்வை அசைவர நிறுத்தி பழகல் தியானம் செய்யலாம். இந்நிலையில் நிற்கும் மனம் குறிப்பிட்ட ஒன்றாய் பிறிது எச்சிந்தனையும் கொள்ளாததாய் இருப்பதாம். சுத்த நிலை அனுபவிக்க இந்த நித்திய நிலை கைகூடும். மற்றபடி தியான பழக்கம் மன ஓர்மைக்கும் காய சீர்மைக்கும் வாக்கு தெளிவாம் நேர்மைக்கும் உதவும். யோக ஞானியர் உண்மையை கண்டவர்கள் மனத்தை அகம் திருப்பி ஆதார பீடங்களில் நிறுத்தி சில பயன் கொள்ளச் செய்கின்றனர். இவர்கள் அகத்திலே கண்ட தியான நிலை மனோன்மணி பீடமாகிய புருவமத்திய தானமாம். நாபித்தானத்தையும் இதய பீடத்தையும் ஓமத்தானம் என்றும் பூஜைத்தானம் என்றும் கூறுவர். இந்த ஓமத்தானத்தில் உடல் உறுப்புகளின் விளக்கம் பெற தியானித்து இருப்பர். பூஜை தானமாகிய அநாகத பீடத்தில் தியானம் செய்து மன தூய்மையும் உயிர் விளக்கமும் பெறப்படும். இறுதியில் புருவ மத்திய பீடம் தியானத்திற்கே உரியதாயிருத்தலின் அங்கு தியானம் செய்து ஓர்மையும் ஞானமும் பெற்று ஜீவன் முக்தி நிலையில் விளங்குவர். இந்த தியான சித்தியே முடிவானதாக நிஷ்டையும் சமாதியும் அடைவிப்பதாய் கூறப்படும். இந்த தியான அப்பியாசத்தில் ஒடுங்கி இருத்தல் ஓரளவுக்கு நன்மை பயப்பதே எனினும் அதிலேயே நிஷ்டை கூடியும் சமாதியில் புதையுற்றும் போதல் திருவுளச் சம்மதமன்று. அப்படி சேர்ந்திருத்தல் மூடமுண்டாக்கும். உலக வாழ்வுக்கு ஆணை செய்யப்பட்டுள்ளவன் இப்படி உலக வாழ்வினின்று பிரிந்து நின்று வாழ்விழந்து போவது கடமை மறந்து வீண்போகச் செய்வதை அறியாதிருக்கின்றான். யோகிகளின் தியானம் தேகபோகத்தின் காரணமாகவும் ஆத்மசக்தி அடைதலின் பொருட்டும் நிகழ்கின்றதே தவிர அவர்களை பெரியதான அருள் நிலைக்கு ஏற்றி வைத்து வாழ்விப்பதாய் இல்லையாம். சாதாரண மக்கள் கூட தாம் விரும்பும் ஒன்றை அடைய வேண்டி அதே சிந்தனையில் ஆழ்ந்து கிடக்கின்றனர். இந்நிலையும் தியானமே என்பர். அறிவியல் துறையில் ஆழ்ந்து ஆராய்கின்றவர்கள் கூட இந்த தியான நிலையில் இருக்கின்றனர் எனலாம். இந்நிலையிலிருந்து வரும்போது எத்தனையோ புதிய கருத்துக்களும் தோற்றங்களும் வெளியாகின்றன. இப்படி உண்டான கண்டுபிடிப்புகள் எண்ணிறந்தனவாம். ஒரு காவிய கருத்தர் கவிதை ஆசிரியன் கூட தியான நிலையிலிருந்துதான் தன் படைப்புக்கு தேவையானவற்றை பெற்றுத் தருகின்றான். எத்தனையோ புதிர்களை விடுவிக்க உதவுவதும் தியானமேயாம். தியானத்தால் மனம் தெளிவு பெறும், புத்தி கூர்மையுறும், சித்தம் திடம் அடையும், அகங்காரம் முடிவில் அடங்கி போகும். மனிதன் நித்திய வழிபாட்டில் தியானம் தக்க இடம் பெறுகின்றது. தியானத்தை உலகப் பொருட்களையும் சுகபோகங்களையும் அட்ட கர்ம சித்திகளையும் அடைதற் பொருட்டு பயன்படுத்துவது திருவுளச் சம்மதமல்ல. ஆனால் உலகில் பாமர மக்கள் முதல் பிரமஞானி வரை இச்சை வசப்பட்டு எதையோ வேண்டித்தான் தியானம் செய்து வருகின்றனர். பற்றுடையோர் தியானம் கொக்கின் தியானமாக உள்ளதாம். யாதெனில் ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு. அதாவது வாய்க்கால் கரையில் ஒற்றைக்காலில் நின்று நீர் ஓட்டத்தையே கவனித்துக் கொண்டிருக்குமாம் கொக்கு. அது சோர்வுற்றதாக தோற்றினும் மிக விழிப்போடுதான் தக்க பருவனுடைய ஒரு மீன் வருவதையே எதிர்பார்த்து கொண்டிருக்குமாம்.
அம்மீன் வந்தவுடன் சடார் என அலகினால் பற்றி பிடித்து கொண்டு விடுமாம். இதுபோல் சிலர் தம் இச்சை நிறைவேறும் வரை பற்றற்றவர்கள் போல் பாசாங்கு காட்டி நின்று தக்க சமயத்தில் விரும்பியது வரும்போது பற்றி கொண்டு விடுவார்கள். உலக வாழ்வில் பலவித இஷ்டகாரிய சித்திகள் பெறும் நோக்குடன் தெய்வபரமான தோத்திரங்கள் செய்யப்படுகின்றன. அவற்றிற்கு துணையாக அநேக தியான சுலோகங்கள், பாடல்கள், மந்திரங்கள் இயற்றி வழங்கப்பட்டுள்ளன. அவைகளை முறைப்படி கையாண்டால் ஓரளவு கருதிய பலன் கைகூடும். நாம ஜபம் செய்தல், மந்திர உச்சாடனம் செய்தல், உருவேற்றல், வருந்தி வேண்டல், தியான சித்தியால் தோன்றும் சக்தியிடத்து வேண்டுதல், உத்தரவிடல் எல்லாம் மனிதனை மேல்நிலைக்கு ஏற்றி வைக்க மாட்டா. அதாவது மனிதன் தன் உண்மை அருட்பெரும் இறைநிலைக்கு ஏற மேற்குறித்த தியானாதிகள் எல்லாம் உதவுவன வல்லவாம். அகங்கார சித்தர்களும் இந்திரபோக தேவர்களும் கடுமையான தியானம் செய்து இச்சித்ததை அடைந்து விடுகின்றார்களாம். அவர்களின் கடும் தியானம் தவம் எனப்படுகின்றது. அத்தவ மகிமையால் அற்புத சித்திகள் புரிகின்ற சித்தர்களும் சுகபோகத்தில் ஆழ்கின்ற தேவர்களும் அருள் நிலையை அறியவும் அடையவும் கூடாதவர்களாய் தடைபட்டு கிடக்கின்றனர். சமரச ஞானம் பெற்ற பக்தனும் கூட தியானத்தால் உள்ளொடுங்கி போகத்தான் விரும்பி ஒழிகின்றான். வேதாந்த சித்தாந்த மெய்ஞானியரும் தியானத்தை உடலை விட்டு விடுதலைப்பட்டு போகவே பயன்படுத்துகின்றனர். தியான பழக்கம் சமாதிக்கு அல்லது ஒடுங்கி கிடத்தற்கு இட்டு செல்லுவதாயின் சிறந்ததாக கொள்ள முடியாது. சகஜ பழக்கத்திற்கு ஏற்றி வைக்கும் தியானம்தான் உலக வாழ்வுக்கு உதவுவதாய் இருக்கின்றதாம். அடுத்த தலைப்பு மனோவசியம். தியானத்தின் ஓர் அனுபவ சித்தி நிலையே மனம் தன்வயப்பட்டு அற்புத செயல் பல புரிய உதவுவதாம். மனம் வசப்பட்ட நிலையே மனோவசியமாக உள்ளதாம். இந்த மனோவசிய சக்தியால் ஒருவன் தன் இச்சைப்படி கரண இந்திரியங்களையும் உயிர்ப்பு இயக்கத்தையும் இரத்த ஓட்டத்தையும் கட்டுப்படுத்தவும் நடத்தி வைக்கவும் முடிகின்றதாம். இதனால் காண்பரிய காட்சிகளும் கற்பனை தோற்றங்களும் மறைபொருள் விளக்கங்களும் நோய் நொடி போக்கலும் பிறரை தன் இச்சைப்படி நடக்கச் செய்யவும் இன்னும் பல அற்புதங்களை புரியவும் முடியும். இவ்வளவு செய்தும் முடிவில் என்ன பயன் என்று பார்க்கும்போது திருவருள் கிடைக்காமையால் உயிர் ஒடுங்கிடும் தருணம் எல்லா ஆற்றலும் மனத்தை விட்டு சென்று விடுகின்றன. இருள் வந்து மூடிக்கொள்ளுகின்றது. அப்போது தியானம் அந்தர்தியானம் ஆகிவிடுகின்றது, அதாவது மறைந்து விடுகின்றதாம். அடுத்த தலைப்பு சுக்கில தியானம். இது வேதாந்தபரமாய் விளங்குவதாம். சுக்கிலம் என்பது வெண்மை நிறத்தை குறிப்பது. ஒருவன் தன்னை பரமாத்மாவாக பாவிப்பதாம். பெருநிலையே தியானத்தில் வெள்ளொளி நிறைவாய் தோற்றுவதாம். அவன் தனது உடலையும் சூழ் உலகையும் மறந்து பரமாத்மபதி ஒருவரே எங்கும் நிறைந்த பேரொளியாய் பாவனையார் காண்பது இத்தியான காட்சியாம். இது அத்தியான நிலை கலையும் வரை நின்று மறைந்து போம். முடிவில் நற்பயனேதும் விளையாது போவதால் வாழ்வை வெறுத்து கசந்து போய் ஒழியவே நேருமாம். அது குறித்தே பொய்ப்பாவனை செய்து கைப்பானேன் ஐயோ என வினவுகின்றார் நம் வள்ளலார். இத்தியானம் சரியானதாய் இச்சையற்றதாய் இருந்தால் மனம் உட்சென்று பதிவெளியில் பதிவுற்று நின்று எங்கும் தன்மயமான ஜோதி காட்சியை பெறும். இதில் தான் வேறு பதிவேறு என்ற இரட்டை உணர்வு தோற்றுவதில்லை. எங்கும் தானான கடவுள் ஜோதியையே கண்டு நிற்கும் நிலையை ஒரு காலம் மறப்பதே இல்லை. இந்த காட்சி அனுபவ நிலையே துரியவெளி அனுபவம் என்றும் சுக்கில தியானத்தின் உண்மை நிலை என்று சொல்லுகின்றனர். இத்துரியானுபவி முடிவில் தன்னையே இழந்து துரியாதீதத்தில் மறைந்து போய்விடுகின்றான் என்ப மறைவுறாது பரமான்ம பரிவண்ணமாய் வாழ வைக்கவே சுத்த சன்மார்க்கம் உதயமாகி உள்ளது. அடுத்த தலைப்பு சுத்த சன்மார்க்கத்தில் தியானம். மக்கள் புறத்திருந்து செய்கின்ற தியானம் எல்லாம் அவர்களின் வாழ்வில் ஏகதேச நன்மையை உண்டு பண்ணுவதாயும் ஒரு குறிப்பிட்ட கால வரையறை உடையதாயும் இருக்கின்றதாம். ஏனெனில் மனிதன் தியானம் செய்கின்றவன் தியானிக்கப்படும் பொருளை
கடவுள் என வைத்துக் கொள்ளலாம். தனக்கு வேறாக புறத்திருப்பதாக கொண்டு அதனை அடைதற் பொருட்டே தியானம் செய்கின்றான். அத்தியான பாவனை முதிர்ந்து தன்னை மறந்து அக்குறிப்பொருளோடு ஒன்றாகி விடுவது அவனது முடிவாக இருக்கின்றது. அதற்கு மேல் அனுபவமும் வாழ்வும் அவனுக்கு கிடைக்காது போய்விடுகின்றது. இதை போலவே வேதாந்தியும் கூட தானே பிரம்மம் என்று சுக்கில தியானத்தால் பிரம்ம பாவனையில் இருக்கின்றவன் மாயாதேகம் களலும் தருணம் யாவும் மறந்து அப்பிரம்ம பாவனையும் ஒழிந்து சூன்யமாகி விடுகின்றன. இவன் தான் பிரம்மம் என்று கருதுகின்ற போதும் தேக நிலையிலிருந்து அதற்கு வேறாயிருக்கும் தன் ஆன்மஸ்வரூபத்தையும் அத்தோடு அத்விதமாயிருக்கும் பரமான்பதியையும் ஒன்றென கொண்டு தியான பாவனை செய்தவனாவான். இது முற்றும் பொய்ப்பாவனையாய் முடிவுறுகின்றதாம். ஆகையால் இம்மாதிரி தியானம் பூரண இன்பானுபவ வாழ்வை வழங்காது என தெளிவாகின்றது. பூரண இன்பானுபவ வாழ்வு சித்திப்பதற்கு சுத்த சன்மார்க்கமே இப்பொழுது திருவருளால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் தியான நிலை இரு கூறாகி விளங்குகின்றதாம். முதற்கூறு சாதாரணமான புற தியானமாக விளங்குவது. இது சத்விசாரத்தின் பார்ப்படும். சத்விசாரத்தாலே ஒருவன் தன்னை கடவுளான்ம வடிவினனாகவும் அவ்வடிவோடே தான் அனாதிகாலமாக இருந்து வருகின்றவனாகவும் ஆண்டவரின் திருவருளை தன்னை சூழ இதுகாரும் பலவான சட சித்து வடிவு கொண்டு விளங்கி வந்துள்ளதாகவும் இன்றே அத்திருவருள் உணர்வை தன்னறிவாய்க்கொண்டு அக்கடவுள் ஆன்மாவான தன்னையே அறிந்து கொண்டிருக்கின்றதாய் காண்கின்றான். இப்போது இவன் உண்மையில் அகவடிவினனாக உள்ளவனாகின்றான். புறத்தேக வடிவினனும் அல்ல, கடவுள் ஆன்மாவுக்கு வேறானவனும் அல்ல என்பது தெளிவாகின்றது. ஆனால் இதுவரை இந்த தனது உண்மை சுரூபம் அறிந்து கொள்ளாமல் புற உடல் வடிவினனாகவும் தனக்கு வேறாய் தன் உண்மை ஆன்ம பரமான்ம சுரூபம் இருந்து வருவதாக கருதி இருந்ததும் சரியல்ல என்றும் தெரிய வந்துள்ளதாம். ஆகையால் புறத்திருந்து அகநிலையை அடைவதற்கு தியானாதிகள் புரிந்து அந்நிலையை எய்திவிட்டால் தன் காரியம் முடிந்துவிட்டது ஆகாது. மாறாக இதுவரை தன்னை அயலானாக கருதி வந்ததே தவறு என்ற உண்மையை புரிந்து கொண்டு உள்ளதாகவும் தான் உண்மையில் அந்த அக வடிவினனேயாக இருந்து வருவதாக தெளிவடைந்து உள்ளதாகவும் விளங்குகின்றதாம். எனவே இந்த புற தியானத்தால் இவன் புதிதாய் தெய்வீக பெருநிலை ஏதும் அடைந்து விடவில்லை என்பது புலனாகின்றதாம். ஆகவே ஒருவன் இந்த அக வடிவிலிருந்துதான் உண்மை வாழ்வு வாழ வேண்டியிருக்கின்றது. இப்பொழுது மனிதன் உண்மையில் கடவுளான்ம வடிவினனாக இருப்பது தெளிவாகிவிட்டது. இந்நிலையிலிருந்து கீழ் இறங்கப்படாது. ஆனால் எவ்வளவோ காலமாக தன்னை தேக வடிவினனாக கருதி வாழ்ந்து வந்துள்ள பழக்கவசத்தால் மனிதன் தான் இப்பொழுது கண்டுகொண்டுள்ள மேல்நிலையை விட்டு கீழான தேகநிலைக்கு வந்து விடுவது இயல்பாய் இருக்கின்றது. நெடுநாட்பழக்கத்தை மாற்றுவதும் கடினமானதே. ஆனால் எப்படியும் அப்பழக்கத்தை நன்முயற்சியால் மாற்றித்தான் ஆக வேண்டும். இதற்கு திருவருளும் துணை புரிவது திண்ணம். தியானத்தின் பிற்பகுதி ஆகிய இரண்டாவது கூறு இங்குதான் தொடர்கின்றது. இம்மேனிலை நின்றே ஒருவன் அருளின்ப வாழ்வை பெற்று உலகில் வாழ வேண்டியவனாகின்றான். மேநிலை நின்றே ஒருவன் அருளின்ப வாழ்வை பெற்று உலகில் வாழ வேண்டியவன் ஆகின்றான். இந்நிலையிலிருந்தே அருட்பெரும்பதியை வேண்டிக் கொள்ளவும் பிரார்த்திக்கவும் தொழுகவும் தியானிக்கவும் வேண்டியிருக்கின்றது. முதலில் இந்த மேநிலைக்கு ஏற வழி தெரிய வேண்டும். நம் வள்ளலே துணை புரிகின்றார். சிறநடு சிற்றம்பலத்திலே கடவுளான்ம அணு ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அது நாம் என்ற அனுபவம் வருவது எளிதன்று. அதற்கு தயாவொழுக்கத்தோடு சத்விசாரத்த வசராய் இருந்து முயற்சிக்க வேண்டும். கடவுள் அணு திகழும் அம்பலத்தின் முன் வாயிலாக புருவ நடுவிடம் உள்ளது. இங்குதான் உயிர் உணர்வும் மன உணர்வும் ஒன்றி நிற்கக்கூடியதாயும் இருக்கின்றது. ஆகையால் இந்த இடத்தில் மனதை முதலில் நிறுத்தி பழகுதல் வேண்டும். அதற்கு உபாயமாக ஒரு குறிப்பை வழங்கியுள்ளார் நம் வள்ளலார். யாதெனில் புருவ மத்தியில் ஓங்கார பீடம் ஒன்று இருப்பதாகவும்
அதன் மீது ஒரு சிறிய வெண்தாமரை மலர் மலர்ந்து திகழ்வதாகவும், அம்மலர் நடுப்பொகுட்டின் மேல் ஒளிச்சுடர் ஒன்று மிளிர்கின்றதாகவும், அவ்வொளிக்குள் நம் அருட்பெரும் ஜோதிபதி விளங்குவதாகவும் பாவிக்க வேண்டும். ஆம், இங்கு இப்படி பாவிக்கப்படும் ஒளிச்சுடர் வெற்று கற்பனையோ பொய்யான பாவனையோ அல்ல, சிறநடுவுள் வளர் கடவுள் ஜோதி அணுவின் பிரதிபலிப்பே இந்த புருவமத்திய கண்ணாடியில் தோற்றுவதாம். ஆகையால் இங்கு மனம் நின்று மணி ஒளி பெற்று திகழ்வது ஆன்மானுபவத்திற்கு உரிய முதற்படியாய் இருக்கின்றது. மனம் புருவ நடுவில் அசைவர நிற்கும்போது சிவாய நம என்று நாவினால் வெளிப்படச் சொல்லாது மனத்தால் சிந்தித்து மெய்ப்பொருள் உணர்ந்து நின்று பழகினால் நலம்பல பெறலாம் என்பது ஆணை. சிவாய நம என்று சிந்தித்து இருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளுமில்லை எனவும், சிவாய நம எனச் செம்பு பொன்னாகும் எனவும் முன்னோர் அனுபவமும் உள்ளனவாம். இவையெல்லாம் கடவுளான்மாவுக்கு இயல்நிலை என்பது தெளிவாம். இங்கு குறிக்கப்பட்ட சிவ பஞ்சாட்சரத்தின் அனுபவ பொருள் அந்த கடவுளான்ம நிலையேயாம். எனவே ஒருவன் அவ்வொளிவண்ணமாய் அங்கிருந்து விளங்குவதே அமையும். உபநயனத்தின் உண்மையும் இதுவேயாம். இங்கு நாம் சிவாய நம என்று கூறினும் உண்மையில் கொள்ளப்படுவது எல்லாம் வல்ல அருட்பெரும் பதிசார்பு கொண்டதேயாம். அதனை தயவு எனக் கொள்ளுதல் எல்லோருக்கும் ஏற்றதேயாம். இவ்விடத்தில் நிற்பவனுக்கு யகர ஆன்ம வடிவாயும் அகத்தே தகராகாச நிலையும் புறத்தே உகர பிரபஞ்ச தோற்றமும் விளங்கும் உண்மையை இத்தயவு குறிக்கின்றதாக கொள்ளப்படும். தயவினால் இக்கண்ணை முதலில் சிறப்பித்து கொண்டால்தான் பின்னர் உட்சென்று கடவுள் நிலை கொண்டு திகழலாகும். மன மாசு நீங்கிடப் பெற்று உருவத்திடையிருந்து அசைவற்ற உணர்வுமயமாய் இருந்துதான் சிறநடு நிலையை தியானித்து அடைதல் வேண்டும். இந்த நிலையில் தியானிக்கப்படும் பொருளும் தியானிக்கும் ஆன்மாவும் இரண்டுபட இல்லாது இருந்தும் அனுபவத்தில் கொள்ளப்பட வேண்டியதின் காரணமாகத்தான் திருவருளே இப்படி இருநிலை ஏற்று நின்று காரியப்பட்டுள்ளதாம். பிரிவுற்றிருந்து அனுபவம் கொள்ள செய்யாவிடில் கடவுள் உண்மை எவ்விதத்தும் வெளிப்பட மார்க்கமில்லையாம். ஆகையால் துவித நிலையினின்று கடவுள் ஆன்மஸ்வரூபத்தைக் கண்டு அதுவாம் அத்துவித நிலை பெறுவது முறையாகியுள்ளதாம். இனி இந்த அத்துவித நிலையிலிருந்து சுத்த சன்மார்க்க வாழ்வு வாழத் தொடங்க வேண்டும் ஒவ்வொருவரும். இந்த மேல்நிலை வாழ்வின் அனுபவம் 6 படி கொண்டு விரிவுற்று விளங்குகின்றதாம். இந்த படிகளில் ஏறிச் சென்றால் முடிவில் ஏற்படும் 2ஆம் தியானமய நிலையில் பொசிப்பு மாறும், அழியா வாழ்வு சேரும். அகமிருந்து ஏற்கும் இந்த வாழ்வு அனக வாழ்வு என்றும் கொள்ளப்படும். இதில் ஒவ்வொரு படியினும் ஏறி பார்ப்போம். அவ்வாறு பார்க்கும் முன் அப்படிகளின் பொதுவான குறிப்பை கண்டுகொள்ளல் பொருத்தமாயிருக்கின்றதாம். அப்படிகளாவன: 1 திரோதானம், 2 மாமாயை, 3 கர்மம், 4 மாயை, 5 ஆணவம், 6 ஆனந்தம் அதாவது தியானம் என்பனவாம். மனித பிறப்பு எய்தியுள்ள ஓர் ஆன்மாவுக்கு சுத்த சன்மார்க்க அனுபவம் உண்டாகும்போது அறியாமை என்னும் திரோதானம் விளங்குகின்றதாம். இதுவே முதலில் ஏற்படும் அனுபவம். இது முதற்கொண்டு ஏற்படும் அனுபவத்தை வரிசைப்படுத்தி விளக்குவாம். அடுத்த தலைப்பு 1 திரோதான நிலை. மனிதன் இவ்வுலக வாழ்வில் சுகதுக்க அனுபவம் பெற்று வளர்கின்றான். சுகத்தை விரும்பிக் கொள்ளுவதும் துக்கத்தை வெறுத்து தள்ளுவதும் இவன் இயல்பாய் இருக்கின்றது. ஆனால் இவன் விரும்பிக் கொண்ட சுகமும் வெறுத்து தள்ள முயலும் துன்பமும் நிலைப்பதே இல்லை. ஆகவே இவனது விருப்பும் வெறுப்பும் அறியாமையே என்றாகின்றது. எதற்காக இந்த இன்ப துன்பானுபவம் தனக்கு ஏற்பட்டன என்பதை சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும்போது உலக வாழ்வில் ஒருவனுக்கு எதனிடத்தும் விருப்பு வெறுப்பு ஏற்படாது சமநோக்கு உண்டாகவும் உலக வாழ்வில் தயவு ஒன்றே குறிக்கோளை கொள்ள வேண்டும் என்ற ஞானம் உண்டாகவும் தான் இந்த சுகதுக்கச் சூழல்கள் திருவருளால் தோற்றுவிக்கப்பட்டனவாய் அறிகின்றான். மேலும் இவன் ஓர் அக ஆன்ம அணுத்துவ வடிவினனாய் இருந்து உலக வாழ்வில் பொருந்தியுள்ளான். அவ்வடிவினின்றே சூழ் உலக சுக துக்க அலைகளில்
திருவருளின் செயலாகவே கண்டு வேண்டுதல் வேண்டாமையற்ற தயாஞானத்தால் சம நோக்கோடு அவற்றை ஏற்று வாழ்கின்றான். இந்நிலையே திரோதானம் என்னும் அறியாமை ஒழிந்த அனுபவ நிலையாகும். இவ்வுண்மையே ஹி தம் அஹிதம் கெட திரோதானம் கெடும் என்று நம் வள்ளற்பெருமான் குறித்துள்ள அருள் வாசகத்தால் நன்கு அறிந்து கொள்ளுகின்றோம். அடுத்து 2 மாமாயை. இதனை குறிக்க வந்த அருள் வாக்கு இருவினை ஒப்பால் மாமாயை பஞ்சகிருத்தியம் போம் என்பதாம். முன் திரோதான வழிவால் சுகதுக்க சமநோக்கு உண்டானது. அந்த சுகதுக்கச் சூழல் திருவருளால் தான் வருவிக்கப்பட்டது என்றும் அறிந்தோம். அத்திருவருள் அச்சுகதுக்கங்களை வருவித்தற்கு என்ன நியாயம், நியதிமுறை, காரணம் என்று விசாரிக்கும் போது முன்வினை பயனே என அறியப்படுகின்றது. அறவினை பாவ வினைகளுக்கு ஒப்பவே இச்சுகதுக்க சூழல்கள் திருவருளால் வருவிக்கப்பட்டுள்ளனவாம். ஆதலில் ஊழ் நியதிப்படியே இங்கு நலம் தீங்குடைய வாழ்வு தோன்றுகின்றதாய் உணரப்படும். இருவினையும் கூட கடவுள் தயவின் செயலேயாம். நல்வினை பயலாய் சூழும்போது அது கடவுளின் அறத்தயவு அல்லது அறக்கருணை செயல் என்றும், தீவினை பயனாய் சூழும்போது அதனை மரத்தயவு அல்லது மரக்கருணை செயல் என்றும் கொள்ளப்படும். இப்படி இருவினை செயலும் கடவுள் தயவாம் திருவினை சுட்டும் உண்மை உணர்ந்தால் அவற்றினடுத்து குறைவுபட்டு கொள்ள தோன்றாது. எப்படியும் இருவினை புரியாமல் எவரும் இருக்க முடியாது. வினை புரியவும் அதனால் பிறவி உண்டாகவும் கடவுளே நீதி செய்துள்ளார். இந்த வினை வழிதான் ஓர் ஆன்மாவுக்கு பஞ்சகிருத்திய சூழ்நிலை ஏற்படுகின்றதாம். இது ஏற்படவில்லையானால் ஆன்மாவுக்கு அருள் அனுபவம் உண்டாக வழி இல்லையாம். ஆகையால் ஊழ்வினையை ஒப்ப நோக்கிக் கொள்ளல் வேண்டும். உலகிகள் ஆகூழால் மகிழ்ந்து கொண்டாடுவதும் போகூழால் வருந்தி வாடுவதும் தீவினையால் வரும் கேடுகளையும் குறைபாடுகளையும் விலக்கிக் கொண்டு சுகபோகங்களை பெற்று துய்த்தற் பொருட்டு தயவுச் செயலை மேற்கொள்ளாது கிரகசாந்தி முதலிய தந்திரோபாய செயல்களை கைக்கொள்ளுவது திருவருட்சம்மதமல்லவாம். ஆகையால் இரு வினையையும் ஒப்ப நோக்கிக் கொண்டு வாழ்தலால் தேகச்சூழலை குறைகூறாது பஞ்சகிருத்தியத்தால் தாக்கற்று விளங்குகின்றான். அகநின்று வாழும் சுத்த சன்மார்க்கி. இந்நிலையையே இருவினையொப்பால் மாமாயை பஞ்சகிருத்தியம் போம் என்று மேலே குறிக்கப்பட்டுள்ளதாம். அடுத்த தலைப்பு எண் 3 கர்மம். முன்னிலையான அவன் அவள் அது நீங்கி பரமாக கண்டால் கர்மம் கெடும் எனப்பட்டுள்ளது. கர்மம் என்பது செயலை குறிக்கும். உலகில் எவ்விடத்துள்ள எப்பொருளிலும் எவ்வுயிரினும் செயல் வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. அணுவகச் சிற்றசைவு முதல் அண்டங்களின் பேரியக்கம் வரையும் சிற்றுயிர்களின் போக்கு முதல் மக்களின் செயல்கள் வரையும் காண்கின்றோம். எந்த ஒரு செயலும் அது நல்லதோ கெட்டதோ எதுவாயினும் யாவற்றிற்கும் உள்ளிருந்து ஆட்டுவிக்கின்ற இறை திருச்செயலாய்த்தான் இருக்க காண்கின்றான் சுத்த ஞானி. ஒரு நற்காரியத்தையோ தீய செயலையோ அவன் செய்தான், அவள் செய்தாள், அது செய்தது என்று புறத்தோற்றத்தை வைத்து கூறுவது சரியன்று. தயா பெரும்பதி ஒருவரே அவனாய் அவளாய் அதுவாய் உருவேற்று அக்குறிப்பிட்ட செயலை புரிந்துள்ளது எனக் கொள்ளல் அறிவுடைமையாம். ஆகவே கடவுள் தானே எவருமாய் எதுவுமாய் தோற்றி நின்று தன் தயவையே எல்லா செயலாயும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பது உண்மையாம். ஆகவே கர்மபூமி செயல் உலகம் எல்லாம் கடவுட் கருணை விளங்குமிடமாக தெளிவாகும். எல்லா செயலும் இயக்கமும் திருவருளே என்ற உண்மை உணரப்படுவதால் யாவும் அருட்செயலே என்று பிற கர்மச் செயல்கள் ஆகாவாம். எனவே புறத்தே தோற்றும் பிறர் வடிவங்களையும் பிற பொருட்களையும் அருட்கண்ணால் ஊடுருவி பார்க்கும்போது அருள் இறைவனை ஒவ்வொன்றின் அகத்தும் இருக்க காண்பதோடு அவருடைய தயவே அங்கங்கு புறம்போந்து செயல்படுவதாகவும் அறியப்படுகின்றதாம். எல்லாம் அவன் செயல் என்றாகின்ற போது கர்மம் என்பது கெடுகின்றது உண்மையே. அடுத்த தலைப்பு எண் 4 மாயை. வடிவின் வாசனைகட மாயை நீங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. உலகில் பலவாகிய உயிர்களையும் பொருள்களையும் காண்கின்றான் மனிதன்.
அந்த வடிவங்கள் எல்லாம் பஞ்சபூத அணுத்திரளால் அனந்தவண்ண வேத உருவாகி திகழ்கின்றனவாம். அவ்வணுக்களோ ஒரு தன்மையான உள்ளொளி கொண்டவையாம். அந்த ஒளிநிலை கொண்டு பார்க்கும்போது எவ்வடிவம் ஒளிமயமாய் விளங்குகின்றது. அப்போது உலகில் விளங்கும் மக்கள் தோற்ற வடிவங்களும் பிற உயிரின வடிவங்களும் பொருள்களின் வடிவங்களும் எல்லாம் அந்த ஒரு தன்மையான ஒளியினால் ஆக்கப்பட்ட வடிவங்களாகவே தோன்றுகின்றன. சன்மார்க்கி உள்ளொளியை கண்டு கொண்டிருத்தலின் காண் உருவெல்லாம் கடவுள் ஜோதி வடிவாகவே காண்கின்றான். சிவசம்பந்தம் கொண்ட சைவனாம் எல்லாம் சிவஜோதி வடிவாக காண்கின்றான். பாமரனுக்கு இந்த அகநாட்டம் இல்லாததால் உலகில் புற வடிவத் தோற்ற மயக்கம் நீங்குவதில்லை. ஆகையால் வடிவத் தோற்றங்களை இதுவென்றும் அதுவென்றும் இவன் என்றும் அவன் என்றும் பிரித்துத்தான் காண முடிகின்றதாம். ஓரளவு விசார ஞானம் உடையவன் கூட எவ்வெவர் வடிவும் கடவுள் ஜோதியின் கூறே என்ற உண்மையை அறிந்தும் அறியாமல் மறந்து புறநிலை தோற்றத்தையே கருத்தில் கொள்ளுகின்றான். உதாரணமாக, நாம் சில குறிப்பிட்ட மக்களின் பெயரை குறிக்கும் போதும் பொருட்களின் பெயரை சொல்லும் போதும் விலங்கின பெயரை கூறும் போதும் அந்தந்த மக்களின் புற வடிவத்தையும் விலங்கின வடிவத்தையும் பொருட்களின் வடிவத்தையும் வேறு வேறானவைகளாகவே கருத்தில் கொள்ளப்படும். இதற்கு மாறாக உள்ளிருக்கும் ஆன்ம அணுவின், அதாவது ஒரு தன்மையான ஒளியுடைய ஆன்மாவின் விரிநிலை தோற்றங்களே ஒவ்வொரு வடிவம் என்பது கருதப்படுகின்றதில்லை. உள்ளொளியின் விரிநிலை தோற்றமாகவே ஒவ்வொரு உயிரின் பொருளின் வடிவையும் கண்டு நிற்கும்போதுதான் அப்புற வடிவின் வாசனை கெடுகின்றதாம். அரும்பு நிலையிலும் மொட்டு நிலையிலும் உள்ள பூவில் மனம் இருப்பது தெரிகின்றதில்லை. அது விரிந்து மலராகும் போதுதான் அதன் மனம் வெளிப்படுகின்றது. இந்த மனமே வாசனை எனப்படுவது. இம்மாதிரி ஆன்மாணுக்கள் அரும்பாகி இருக்கும்போது அதன் உள்ளொளி அருகி கிடக்கின்றதாகவும் மலர்ச்சி அடையும் போது வெளிப்பட்டு விளங்குவதாகவும் கொள்ளப்படும். வாசனையை கொண்டு மலர்களை இனம் பிரித்து அறிகின்றதே போல் வடிவங்களை கொண்டு உயிர் பொருள்களின் பேதங்களை அறிகின்றனர் மக்கள். இதுவன்றி வாசனை என்பது பற்று என்றும் பொருளாக்கப்படுகின்றதாம். தேகாதி பிரபஞ்ச வடிவம் மாயையின் காரியப்பாடு. மாயை என்பது தோற்றமும் மாற்றமும் மறைவும் கொண்டது என பொருள்படும். ஒன்றன் அகமாகிய ஆன்மா ஒருபடித்தாய் உள்ளது. அதன் உள்ளொளியின் புறக்காரியப்பாடுதான் மாயா தோற்றங்களாம். புற வேத வடிவப்பற்றை நீக்கிவிட்டு உள்ளொளி நிலையை காணும்போது எல்லாம் அக ஒளியின் அம்சமாக தோற்றும். சன்மார்க்கி இந்த வடிவப்பற்றற்றவனாய் உள்ளொளி நிலையினின்று எங்கும் ஒரு தன்மையான ஒளியின் தோற்றங்களையே காண்கின்றான். ஆகையால் மாயா வடிவப்பற்று அற்றால் உண்மை நிலையில் நின்று விளங்கவும் எங்கும் யாவும் உள்ளொளி வடிவின் விரிநிலை தோற்றமே என கண்டுகொள்ளவும் முடிகின்றதாம். வடிவின் வாசனை கிட மாயை நீங்கும் எனப்பட்டது. இதுவரை புறவடிவத் தோற்றங்களை மாயை என கருதி வந்தவன் அவ்வடிவங்கள் மற்றும் அகமிருக்கும் அருள் ஒளியின் அனக விரிநிலையே என காண்கின்றான். இவனுக்கு வடிவப்பற்றாகிய வாசனை ஒழிந்துவிட்டது, மாயை மறைந்து விட்டது என்னலாம். அடுத்து 5 ஆணவம். தான் என்ற முனைப்பு அல்லது உணர்வுக்கு காரணமாய் உள்ள மறைப்பு ஆம். மனிதனில் தான் என்ற அறிவு உணர்வு ஆன்மாவிலிருந்து செயல்படுகின்றது. அது அணுத்துவமாயிருந்து உயிராற்றலால் அறிவு உணர்வாகி தேக கரணங்களில் விளங்குகின்றதாம். ஆகையால் அபக்குவ நிலையில் மனிதன் தன்னை தேககரண வடிவனாகவும் பக்குவத்தே தன்னை ஆன்ம வடிவினனாகவும் உணர்கின்றான். தன்னை போலவே பிற உயிர்களும் உண்மையில் ஆன்ம வடிவம் கொண்டு புறத்தே பலவாகிய மாற்றதோற்ற தேக காரணங்களை தரித்துள்ளனவாயும் உணர்கின்றான் இந்த மனித ஆன்மா. இந்த ஆன்மாவின் உண்மை வரலாறு ஆய்ந்து பார்க்கப்படும் போது அது கடவுள் உண்மையை கொண்டுள்ளதாக காணப்படுகின்றது. அதாவது எங்கும் நிறைந்து சச்சிதானந்தமாய் விளங்கிக் கொண்டிருக்கும் கடவுளே இந்த ஆன்ம வடிவில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆகையால் உண்மையில் கடவுள்தான் தன்னையே பலவாகிய ஆன்மாக்களாய் அகத்தே இருந்து கொண்டு புறத்தே அனந்தவண்ண தேககரண தோற்றம் கொண்டு விளங்குகின்றார் என அறியப்படும்.
ஆகவே மனிதன் உண்மையில் கடவுள் வடிவினனே ஆவான். இவனுடையதாக கருதப்படும் அக ஆன்ம வடிவமும் புற தேக வடிவமும் கடவுளரின் வண்ணமானவையாம். இவ்வுண்மையை பாரொடு விண்ணும் படைத்த பண்பாளர் பற்றம்பலத்தார் சொல் சிற்றம்பலத்தார் வாரிடு கொங்கையர் மங்கையரோடே மன்றகம் பாடி நான் மகிழ்கின்ற போது உடம்பு ஒன்றென எண்ணேல் நீ பெண்ணே எம் உடம்பு உன்னை இணைந்து இங்கு எமக்கு ஈருடம்பென்கின்றார் என் நேடியம்மா என்கை பிடிக்கின்றார் என் நேடியம்மா என்ற பாவின் மூலம் உலகெல்லாம் ஆளும் சிற்றம்பலத்தரசர்க்கு நித்திய ஆன்ம சிற்றணு வடிவம் ஒன்றுதான் உரியது என்பதல்லவாம். அந்த ஆன்மாவை சூழ்ந்த புற உடல் வடிவம் கூட அவருடையதேயாம். இப்போது மனிதனுக்கு எந்த வடிவம் சொந்த வடிவமோ? தேகத்தை தானாக மதித்தற்கும் அல்லது ஆன்மாவை தானாக பாவித்ததற்கும் இவனுக்கு ஏது உரிமை? எல்லாம் அவன் வடிவம், சிவன் வடிவம், கடவுள் வடிவம்தான். இந்நிலையில்தான் எல்லாம் கடவுள் வடிவாக உணரப்படுகின்றன. அக்கடவுளின் தன்மையாகிய அருளே மனித அறிவுணர்வாக நின்று கடவுட்குரிய இரு வடிவங்களாயும் தன்னதாய் உரிமை கொண்டாட முடிகின்றதாம். ஆகையால் கடவுளும் அவருடைய தன்மையாம் அருளும் தான் உண்மையில் நம் அகப்புற வடிவங்களாயும் இடை நின்று உணரும் அறிவாயும் உள்ளனவாம். இந்த அருட்பதி அனுபவம் அல்லது சிவானுபவம் ஓங்க ஓங்க தான் என்ற ஆணவம் கெடும் என்பது உண்மையாம். இப்பொழுது உலகியல் தோற்றங்கள் எல்லாம் அருள் அம்பலவனின் புற வடிவங்களாகவே விளங்குகின்றன. இந்த புற தேக வடிவங்கள் இல்லையானால் அகமாகிய ஆன்மாக்களின் இருப்பும் விளங்காது, அருள் அனுபவமும் உண்டாக வழியில்லாது போம். ஆகையால் புற உடம்பை அலட்சியமாக புன்புலால் ஆக்கை என்றும் விட்டுவிட வேண்டிய மாயா அம்சம் என்றும் கருதுவது எவ்வளவு அறியாமை! உண்மையில் மனிதன் கடவுளே இன்றி வேறானவன் அல்ல. ஆதலின் அருள் வண்ணமாயிருந்து தனது அக ஆன்ம வடிவையும் புற தேக வடிவையும் அருள் உரிமையால் சொந்தமாக பெற்று வாழ வேண்டியவன் ஆகின்றான். இப்படி அருள்நிலையில் இருந்த நமது அருட்பிரகாசர்தான் சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சு என்று உண்மையை கூறினார். ஆணவம் என்பது ஆன்மாவின் மூலமலம், இயற்கை மலம். அனாதி முத்த சித்துருவான கடவுள் இயற்கையாகவே திருவருள் சக்தியை உடன் கொண்டு விளங்குகின்றவராவர். அந்த அருட்பெரும்பதியை இந்த ஆன்ம சிற்றணு வடிவு கொண்டு இலங்குகின்ற போது தன் அருளையே இவ் ஆணவமல மறைப்பு சக்தியாக கொண்டு விளங்குகின்றதாம். ஆகையால் தான் இந்த ஆணவம் ஆன்மாவுக்கு அனாதி இயற்கையாக கொள்ளப்படுவது. இந்த ஆன்மா மேல்நிலை அனுபவம் அடைதற் பொருட்டு இயற்கையாகிய ஆணவத்தோடு இயற்கையில் செயற்கையாகிய மாயாமலமும் மேல் செயற்கையாகிய கர்மமலமும் சேர்க்கப்படுகின்றனவாம். இப்படி ஆகியுள்ள நிலையே ஆன்மா கீழ்நிலைக்கு செலுத்தப்பட்டதாக தோற்றுவது. பின்னர் ஆன்ம பரிவாகம் உண்டாக உயர் பிறவி தேகச்சூழல் ஏற்பட்டு முடிவில் அருள் உண்மை வெளியாம்போது ஆணவம் நீங்கி சிவானுபவம் விளங்குகின்றதாம். அடுத்து 6 ஆனந்தம். ஆன்மாவின் முடிவு நிலை இதுவாகும். ஓர் ஆன்மா திருவருள் ஞானத்தால் ஆணவம் கழன்றபோது எங்கும் அருட்பெரும்பதி காட்சியை கண்டு நிற்கின்றது. இக்காட்சி அனுபவம் அக உணர்வில் விளங்குகின்ற ஒன்றே அல்லாது புறத்தோற்றங்களில் அல்லவாம். ஆகையால் இந்த ஆனந்த வடிவம் அகத்திலே வெளியாகி அனகமாய் எங்கும் நிறைவுற்றதாய் விளங்குகின்றதாம். நிறையருள் அனுபவம் உண்டாகாத போது ஏகதேச அருளால் இந்த காட்சி அறிவனுபவத்தில் மட்டும் ஓர் ஆன்மாவுக்கு ஆனந்தமாக தோற்றி நின்றது. இத்தருணம் நிறையருள் வெளிப்பாட்டால் இந்த ஆன்மா ஆனந்த காட்சியை தனது நிறை நிலையாக உணர்ந்து கொண்டு சுத்த நிலையினின்று பிறளாது விளங்குகின்றது. இந்நிலையே உண்மை தியான நிலையாக உள்ளதாம். இந்நிலை நிற்கும் ஒருவன் சுத்த வடிவ அனுபவத்தில் இருக்கின்றான். இவனுக்கு நினைப்பு மறப்பும் பிறப்பு இறப்பும் ஏற்படுகின்றதில்லை. ஆகையால் இந்த சுத்த ஆனந்த அனுபவ நிலை நிற்போனுக்கு பொசிப்பு இல்லையாம், அதாவது சிதை உறுதல் இல்லை என்பர்.
எனவே இந்த பொசிப்பற்ற தியான நிலையே ஒருவனுக்கு ஆனந்தானுபவ நிலை என தெளியப்படுகின்றது. முதல் நிலை தியானத்தால் மன உணர்வை சரியாது புருவ மத்தியில் இருக்கச் செய்து கொண்டு பின்னர் அகநோக்கி கடவுளான்ம ஒளியை தியானித்து ஒன்றிவிடுதல் தியானத்தின் இரண்டாம் நிலையாய் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் சுத்த ஆன்ம நிறை அனுபவமாம் ஆனந்த வடிவாய் பொசிவர இருத்தல் சன்மார்க்கியின் அனுபவமே. இந்த ஆனந்த அனுபவம் சுத்த ஆன்மாவுக்கு விளங்கினது உண்மைதான். அவன் தியான வடிவாய் நின்றதும் மெய்யே. ஆனால் சூழுடல் கலன்றபோது அந்த சுத்த ஆன்மாவாம் தியான ரூபியோ தன் உடல் போனதும் அறியாது அணுத்துவமாய் சுருங்கி அருகி கிடக்கின்றவனாகிவிட்டான். அவ்வடிவிலே எவ்வளவு காலமும் பொசிப்பற்று இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் அந்நிலையில் ஆனந்த அனுபவம் வெளிப்படற்கு சிறிதும் மார்க்கமில்லை என்பது சத்தியம். தியான முடிவு ஒருவனுக்கு இந்த சிதைவற்ற நீடித்த சமாதி நிலையைத்தான் வழங்குவதாய் முன்னோர் அறிந்திருந்தனர். அதனையே குறிக்கோளாய் கொண்டு சென்றனர் பின்னுற்ற பலரும். இப்பொழுதோ அந்த சமாதி நிலையில் கிடக்கும் தியான ரூபியை எழுப்பி உலகிலே ஆனந்தானுபவம் இடையராது கொண்டு விளங்கற்கான சுத்த வடிவையும் வழங்குகின்றார் நம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அருள் நிறைவால் ஆன்மாவுக்கு அகநின்ற சித்து வடிவம் புறஞ்சூழ்ந்த சுத்த வடிவும் சொந்த உரிமை செய்யப்பட்டு என்றென்றும் உடன் கொண்டு வாழவும் ஆணை செய்யப்படுகின்றதாம். இப்பொழுது தியானான்மா தயவு ஞான வண்ணமாய் இருந்து கொண்டு சுத்த தயவு செயலை அருட்செயலை தியாக வாழ்வாக கொண்டு விளங்கலாகின்றதாம். தியானான்ம ரூபி தியாக வள்ளலாக நிறைவாழ்வு கொண்டு விடுகின்றான். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.